அடிக்கடி ஏப்பம் வந்தால் நல்லதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த உறுப்பின் பாதிப்பு தெரியுமா? உடனே மருத்துவர்கிட்ட போயிருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவம் இருக்கும். சாப்பிட்ட உடனே அல்லது தண்ணீர் குடிச்ச உடனே ஏப்பம் வந்துடும். சிலர் இதை ஒரு சாதாரண விஷயம் தான் புறக்கணிச்சிடுவாங்க. ஆனா சில சமயங்களில் ஒரே நாளில் 10-15 முறை வர ஆரம்பிச்சா அதுவே உடல் நலத்துக்கு சின்ன எச்சரிக்கை சத்தம்னு நினைக்கணும். ஏப்பம் என்பது வெறும் சத்தம் இல்ல, உடல் சொல்லும் ஒரு அடையாளம். ஏப்பம் வரதுக்கு காரணம் வயிற்றுக்குள் காற்று சிக்கி இருப்பதுதான். சாப்பிடும் போது அதிகமா பேசுறது, வேகமா சாப்பிடுறது அல்லது தண்ணீர் குடிக்கும் போது உடனே விழுங்குறது, இவையெல்லாம் வாயுவை விழுங்க வைக்கும். அந்த வாயு வயிற்றில் சிக்கிய பிறகு வெளியே வரும்போதுதான் ஏப்பம் மாதிரி தோன்றும். ஒரு சில முறை வந்தா கவலை இல்லை, ஆனா அடிக்கடி வந்தா அது உடலில் நடக்கிற ஏதோ மாற்றத்தை காட்டும். சில நேரங்களில் நம்ம சாப்பாடு தான் ஏப்பத்துக்கு காரணம். பீன்ஸ், முட்டைகோஸ், கார்பனேட் பானங்கள் போன்றவை வாயுவை அதிகம் உருவாக்கும். அவற்றை சாப்பிட்ட உடனே வயிற்று பெருக்கம், எரிச்சல், பின்னர் ஏப்பம் வர ஆரம்பித்தா அந்த உணவு உங்களுக்கு பொருந்தலன்னு அர்த்தம். உடல் அந்த சின்ன சிக்னலை நமக்கு சொல்லுது. அதோட ஏப்பத்தின் தன்மையையும் கவனிக்கணும். சுத்தமான காற்று மாதிரி வருதா, ஏப்பம் பிரச்சனை இல்ல. ஆனா துர்நாற்றம் வருது, புளிப்பு சுவை இருக்கு, வாயில் எரிச்சல் இருக்கு என்றா இது வயிற்று அமிலம் அதிகமா இருக்கு, பாக்டீரியா வளர்ச்சி அதிகமா இருக்கு அல்லது குடல் இயங்கும் வேகம் குறைந்திருக்குன்னு காட்டும். சில நேரங்களில் இது வயிற்றுப்புண் அல்லது பித்த கொட்டையின் செயல்பாட்டில் பிரச்சனையா இருக்கலாம். வீட்டிலேயே இதை சமாளிக்க சில எளிய வழிகள் இருக்கின்றன. வறுத்த கடலை வாயுவை கட்டுப்படுத்தும். வெல்லம் வயிற்றில் அமிலத்தை சமப்படுத்தும். அவல் செரிமானத்தை தூண்டும். தினமும் ஒரு கைப்பிடி கடலை, சிறிது வெல்லம் அல்லது இரவில் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அவல் சாப்பிட்டா நல்ல பலன் தெரியும். இது இயற்கையான பாதுகாப்பான வழி. ஆனா எல்லா நேரத்திலும் இதுதான் தீர்வா இருக்காது. சில நேரங்களில் ஏப்பம் கூடவே குமட்டல், பசியின்மை, எடை குறைதல், இரவில் தூக்கம் மாறுதல் மாதிரி அறிகுறிகளுடன் வந்தா உடனே மருத்துவரை பார்க்கணும். ஏனெனில் இது சாதாரண ஏப்பம் இல்லை, வயிற்று சம்பந்தமான பிரச்சனையின் ஆரம்பம் கூட இருக்கலாம். முக்கியமா மனசுல வைக்கணும்னு ஏப்பம் நம்ம உடல் சொல்லும் கவனியுங்கள் அப்படின்னு சொல்ற சத்தம். அதை கேட்காம விட்டா நாளைய நோய்க்கு துவக்கம் ஆயிடும். அதனால சாப்பாடு வேகமா சாப்பிடுற பழக்கம், அவசரமா தண்ணீர் குடிக்கிற பழக்கம், கார பானங்கள், சோடா, அதிக காஃபி இவையெல்லாம் குறைக்கணும். மெதுவா சாப்பிடும் பழக்கம் நல்ல உணவு பழக்கம். இதுதான் உண்மையான மருந்து. இறுதியா சொல்லணும்னா, ஆரோக்கியமான உணவுகள் உங்கள் வயிற்றையும் ஏப்பத்தையும் சமநிலையில் வைக்கும். காய்கறிகள், மோர், தானிய உணவுகள் போன்றவை செரிமானத்தை கட்டுப்படுத்தி ஏப்பம் வராம தடுக்குது. எளிய மாற்றம் தான், ஆனா அதுவே உடலுக்கு பெரிய நிம்மதி தரும்.